ஒரு கிராமத்துல ஒரு பெரிய மலை பயங்கரமான மின்னல் அடிக்கும் போது அங்கிருந்து பெரிய பாறை உருண்டு வருது. அது ரெண்டா உடைஞ்சு பெரிய கல்லு. சின்ன கல்லுன்னு அந்த ஊருக்குள்ள பொத்துன்னு விழுது. இத பார்த்த ஊர்க்காரங்க பெரிய கல்லு தான் சாமின்னும் இல்லவே இல்ல, சின்ன கல்லு தான் சாமின்னும். ரெண்டு ஊருக்குள்ள பயங்கரமான சண்டை. ஒரு ஊரு இப்ப ரெண்டு ஊர் ஆக்கிட்டாங்க. இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக கலெக்டர் அம்மா வராங்க. அவங்களுக்கு பூ சென்ட் கொடுத்து இனிப்பா பிரசாதம் கொடுக்குறாங்க. முதல் மனு படிச்சு பாக்குறாங்க. உடனே போன் பண்ணி இந்த ஊர் சம்பந்தப்பட்ட பையில கொடுங்கன்னு கேக்குறாங்க. இத கேட்டவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்படி ஊரு பேர் கேட்ட உடனே எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. சொல்லப்போனா ஷாக் ஆயிட்டாங்க. கையில இருந்த கப்பே சிதறுதுன்னு பாத்துக்குங்க. எப்படிப்பட்ட ஊரா இருக்குன்னு ஒரு போலீஸ் இந்த ஊருக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்றாரு. முதல் தடவை போகும்போது இந்த ஊருக்கு பையன் அந்த ஊர் பொண்ணு மேல கை வச்சிட்டான். போலீஸ்காரர் சொல்றாரு, சம்பந்தப்பட்ட பொண்ணையும் பையனை வர சொல்லுங்க. ரெண்டு பேரையும் கூட்டு வராங்க. யாரா இருக்கணும்னு பார்த்தா குட்டி பையன் குட்டி பொண்ணு. அடப்பாவிகளா இதுக்கா சண்டை வைக்கிறீங்க? இன்னொரு ஒரு ஆள் சமாதானப்படுத்த போய் இருக்காரு. அவருக்கு நடந்த சம்பவமே வேற. அதுலயும் கார் வச்சு பயங்கரமான சண்டை வந்துச்சு. கார் இந்த பக்கமா விடுறதுக்கு பதிலா அந்த பக்கமாக விட்டுட்டாரு. நீ அந்த ஊர் சைடு ஆளுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊருக்குள்ள சண்டை. இப்ப கலெக்டர் அம்மா ஒரு படி மேல போய் காரை நேரா கொண்டு விட்டாச்சு. இப்ப ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. கரெக்டா பேசுறாங்க. கலெக்டர் அம்மா பேசிட்டு இருக்கும்போது தொண்டை கரகரன்னு இருக்கு. கொஞ்சம் குடிக்க வாட்டர் தருவீங்கன்னு அந்த பக்கம் ஊர் ஆளுகிட்ட கேட்டுட்டாங்க. உங்க சைடு சேர்ந்துட்டாங்கன்னு எடுங்கடா அந்த அருவாளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பிரிச்சு மேஞ்சிட்டாங்க.